ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு J1 தமிழ். இந்த வீடியோவில் ஹீட் லோட்னா என்ன, ஹீட் லோடு வந்து எந்தெந்த விதமாக ஜென்ரேட் ஆகுது, ஒரு ஏசி யூனிட்டுக்கு எப்படி கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதை மேனுவலாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோங்கிறத ஒரு ரீகேப் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எம்இபினா என்னதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஹெச்விஏசியோட பேசிக்ஸ் என்னதெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒரு சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் எப்படி ஏர் ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஏசி யூனிட், இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூனிட் என்னெல்லாம் இருக்குதுங்கிறதையும் நம்ம ஸ்டடி பண்ணோம். இப்போ இந்த கிளாஸில் ஹீட் லோடுனா என்ன, அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஹீட் லோட் எதுக்கு வேணும்னா, நம்ம வந்து ஒரு ஏசி யூனிட்டுக்கு கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹீட் லோடு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுக்கு வந்து கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு 10 ஸ்கொயர் மீட்டர் ரூம் இருக்குது, 100 ஸ்கொயர் ஃபீட்டுனா நம்ம ஒரு டன் ஏசி யூனிட்டை எடுத்து நம்ம வச்சுருவோம். ஸோ நமக்கு ஆக்சுவல் ரிக்யூர்மெண்ட் ஒரு 0.8 டன்னு தான், இல்லை 0.7 டன்னு தான். ஆனால் நம்ம 1 டன் வச்சுருவோம். அது நமக்கு பெரிய லாஸ் ஆக போகிறது கிடையாது. அதனால் நம்ம அப்படி வாங்கி வச்சுருவோம். அதிகமாக கூலிங் இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி நம்ம மாட்டிடுவோம். ஆனால் அதுவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய மால்லையோ இல்லைனா டிப்பிக்கல் வில்லாஸ், ஒரு 1000 நம்பர்ஸ் ஆஃப் டிப்பிக்கல் வில்லாலேயோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம 0.2 கிலோவாட், 0.3 டன் அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஓவரால் பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ வந்து இதை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணுறது நல்லது. அது அண்டர் சைஸில் இருந்தாலும் நமக்கு இஷ்யூ, ஓவர் சைஸ் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி பட்ஜெட் இஷ்யூ வரும். ஸோ அதை வந்து எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவது, ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோன்னா அதில் எப்படிலாம் ஹீட் ஜென்ரேட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஜென்ரேட் ஆகிற இதெல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ ஒரு பில்டிங் இருக்குது, அதில் வந்து சன் மூலமாக நமக்கு ரேடியேஷன் மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம், ரேடியேஷன் மூலமாக எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கிளாஸ் வால் மூலமாக, கண்டக்ஷன் மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ பக்கத்தில் உள்ள ரூம் இல்லைனா அவுட் சைடு இருந்தால் அது மூலமாக டைரெக்டாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அடுத்து வந்து ரூஃப்லேருந்து நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஒரு ரூஃப் வந்து நமக்கு ஃப்ளாட் ரூஃபோ இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பான ரூஃபோ எதுவாக இருந்தாலுமே வந்து அது மூலமாக நமக்கு ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், டைரெக்டாக ஓப்பன் டு ஸ்கையாக இருந்துச்சுன்னா. சப்போஸ் நமக்கு வந்து இதில் வந்து வேறு என்ன ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, இதுக்கு மேலே நம்ம பில்டிங்க்கு மேலே என்ன ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோன்னா அதிலிருந்தும் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ரூம் ஏசி ஏர் கண்டிஷன் பண்ணலன்னா நம்ம ரூமோட டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ், பட் மேலே ஏர் கண்டிஷன் பண்ணாதால் அது 30 இருக்கும். ஸோ அது மூலமாகவும் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அடுத்து வந்து இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் பார்த்தோம். சன், கிளாஸ், வால், ரூஃப் அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்டர்னல். என்ன வந்து இன்டோரில் வந்து என்னென்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பீப்புள், நம்மகிட்ட வந்து ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். நம்ம பாடியில் எப்போவுமே வந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம ஆக்டிவிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போது நம்ம வந்து ஜஸ்ட்டு சும்மா சிம்பிளாக ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம், ஒரு சீட்லேயே உட்காந்துட்ருக்கோம், இல்லை ஸ்லீப் பண்ணுறோம், அந்த மாதிரி டைமில் வந்து ஹீட் ஜென்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதுவே வந்து ஒரு பெரிய ஆக்டிவிட்டி லைக் எதாவது டான்ஸிங் பண்ணுறோம், இல்லைனா வந்து எதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி டைமில் வந்து ஹீட் ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம ரூமில் வந்து டிவி இருக்கலாம், இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் அதிலேருந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லேருந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ பீப்புள்லேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அடுத்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அதுக்கடுத்து வந்து லைட்டிங் இருக்கும். ஸோ லைட்லேருந்தும் நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அது நமக்கு தெரியும், லைட்டை பார்த்தாலே நமக்கு தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஒரு ஏசி எக்யூப்மெண்ட் நம்ம ரூமில் மாட்டியிருப்போம். அது எஃப்சிஓ இருக்கும், இல்லை வால் மவுண்டட் ஸ்ப்ளிட் யூனிட்டாக இருக்கும். அதுலேயும் நமக்கு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் சுற்றும் போது அதுலேருந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எல்லாம் தான் நமக்கு ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வச்சிடும், இப்போ ஒரு எத்தனை இருக்குன்னா இதில் 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் ஆஃப் ஹீட் சோர்ஸஸ் இருக்குது. அது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு டன்னுக்கு ஹீட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா இதில் இருந்தும் அப்ராக்சிமேட்டாக 1 டன்னுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகுது. நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு இந்த ரூமுக்கு கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு
இந்த 8 ஹீட் ஜென்ரேஷனையும் ஆட் பண்ணிட்டோன்னா 8 டன் கிடைக்குதுல்ல. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஹீட் லோட். ஏசி யூனிட் கெப்பாசிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா எவ்வளோ ஹீட்டு வந்து இந்த ரூமில் இருந்து ரிமூவ் பண்ணணுங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோன்னா ஏசி யூனிட்டோட கெப்பாசிட்டி நம்ம கிடச்சிரும். இதுதான் சிம்பிள் லாஜிக். அடுத்து இதுக்கான ஃபார்முலாஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால் மூலமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். பக்கத்து ரூம் வந்து டேரெக்டாக அவுட் சைடு இருந்தால் நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 46 இருக்கும். இல்லைனா வந்து டேரெக்டாக வந்து பக்கத்து இன்னொரு ரூமில் வந்து அன்கண்டிஷன் ஏரியா இருந்தால் ஒரு 35 இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது வந்து 24, பட் ஆனால் அங்கே வந்து 46 இல்லைனா 35 இருக்குது. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதுதான் இந்த ஃபார்முலா. Q=Qனா நமக்கு ஹீட்டு, UA டெல்டா T. யூங்கிறது என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இதுதான் வந்து யூ வேல்யூமோ. இதுதான் வந்து மெயினாக எவ்வளோ ஹீட் வந்து இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது. யூ வேல்யூ நமக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப அதிகமாக இருக்கும். யூ வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து ஏங்கிறது ஏரியா. அடுத்து டெல்டா டி. டெல்டா டினா 46 நமக்கு -24. ஸோ அதுதான் டெல்டா டி. 22 கிடைக்கும். அது டெல்டா டி. சேம் அதே போல் ரூஃபுக்கும் அதே ஃபார்மில் தான். Q=UA டெல்டா டி. யூங்கிறது யூ வேல்யூ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், ஏரியா சேம் டெல்டா டி. அடுத்து வந்து கிளாஸ். சேம் அதே ஃபார்முலா தான், UA டெல்டா டி. அடுத்து கிளாஸில் வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் நம்ம பார்த்தோம். ரேடியேஷன் மூலமாக சோலார்லேருந்து டேரெக்டாக ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அதையும் நம்ம தனியாக கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா Q=A × E × SHGC. இதில் ஏ வந்து ஏரியா, ஈங்கிறது என்னென்னா சோலாரோட ஹீட் பவர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குங்கிறத வந்து ஆஸ்ட்ரேல வந்து ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஏரியா என்னது, அதுக்கான லேட்டிடியூட் என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா, ஆஸ்ட்ரே பிடிஎஃப்பில் வந்து நார்த் சைடுனா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோ வாட்ஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகும், சவுத் சைடுக்கு இவ்வளோ வாட் ஹீட் ஜென்ரேட் ஆகும், அந்த மாதிரி ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஷேடிங் கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிளாஸோட சோலார் ஹீட் லோட் கிடச்சிரும். ஷேடிங் கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னா, ஒரு கிளியர் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ அதில் வந்து ஷேடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து நியர் டு 1ன்னு இருக்கும். இதில் வந்து 0 தான் மினிமம், 1 வந்து மேக்ஸிமம், அப்படி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஃபுல் கிளியர் கிளாஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கிறதால 0.9 0.8 அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். அதே இது பார்ஷியலாக 50% ஷேடிங் இருந்துச்சுன்னா நமக்கு ஷேடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.5. அது வந்து பாதி தான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இல்லை சில கிளாஸ்லாம் பார்த்துருப்போம் நம்ம வந்து சுத்தமாக கிளியராகவே இருக்காது, ஃபுல்லாகவே வந்து பிளர்ராக இருக்கும். ஸோ இந்த சைட்லேருந்து நமக்கு அந்த சைடு பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஷேடிங் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.2 0.3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷேடிங் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது. மோஸ்ட்டாக அந்த ஷோரூம் அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து வெளியே இருந்து உள்ளே பார்க்கணும். இந்த ஜுவல்லரி ஷாப், அப்புறம் வந்து கார் ஷோரூம், அந்த மாதிரிலாம் வந்து கிளாஸ் வந்து வெளியேருந்து உள்ளே ஈஸியாக பார்க்கணுங்கிறதுக்காக ஷேடிங் கோஎஃபிஷியன்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து பீப்புளில் வந்து 2 கைண்ட் ஆஃப் பீப்புளில் வந்து 2 கைண்ட் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் இருக்குது. இது நம்ம போன கிளாஸில் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. என்னென்னா, ஒன்று வந்து சென்சிபிள்ங்கிறது இப்போ நம்ம ஸ்டடி பண்ணோம். ஒரு எப்போவுமே நம்ம உடம்புலேருந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கோம், அது சென்சிபிள். லேட்டன்ங்கிறது என்னென்னா, நம்ம பாடியிலேருந்து ஒரு வேர்வை வந்து ஸ்வெட்டிங் வந்து வரும்போது அது வந்து எவாபரேட் ஆகிட்டே இருக்கும், அதுதான் லேட்டன். ஸோ வந்து எல்லார் உடம்புல இருந்தும் வந்து எப்போவுமே அந்த வந்து ஒரு லேட்டன் ஹீட்டும் சென்சிபிள் ஹீட் ரெண்டுமே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். லேட்டன் ஹீட் வந்து டிங் மூலமாகவும் இல்லைனா வந்து ப்ரீத்திங் மூலமாகவும் வெளியே வர்ற ஹீட்டு வந்து லேட்டன் ஹீட்டு. இதோட ஃபார்முலா என்னென்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் மல்டிப்ளை பை சென்சிபிள் ஹீட். அதாவது ஆல்ரெடி இதை வந்து ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க ஆஸ்ட்ரேல. இப்போது சீட்டட் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும், நடந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும், தூங்கும்போது எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும், குக் பண்ணும்போது எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும், அந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த SHG வேல்யூ நம்ம ஆஸ்ட்ரே ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பீப்புள் நமக்கு தெரியும், அதுலேருந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு தெரியாதுன்னா அதையும் ஆஸ்ட்ரே ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து லைட்டிங் பொறுத்த வரைக்கும் Q=LPD × ஃப்ளோர் ஏரியா. இதோட லைட்டிங் பவர் டென்சிட்டி × ஃப்ளோர் ஏரியா நமக்கு தெரியும் ஃப்ளோர் பிளான்லேருந்து. எல்பிடி வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் டீம்கிட்ட கேட்டு அதில் எவ்வளோ லைட் இருக்குது, அந்த லைட்லேருந்து எவ்வளோ பவர்
டென்சிட்டி வந்து கிரியேட் ஆகுதுங்கிறத பார்த்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி வந்து இதுவுமே டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ லைட்டிங் டென்சிட்டி தான் இருக்கணுங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் எலக்ட்ரிக்கல் டீமே வந்து அவங்க லைட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சிருந்தால் நம்ம டேரெக்டாக அதை எடுத்துக்கலாம். இதுவுமே நமக்கு ஆஸ்ட்ரேலேருந்து இந்த எல்பிடியும் கிடச்சிரும். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோ வாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து ஃப்ளோர் ஏரியாவில் மல்டிப்ளை பண்ண கிடச்சிரும். அடுத்து வந்து எக்யூப்மெண்ட். இதையும் பார்த்தோம் நம்ம. எக்யூப்மெண்ட்னா மேபி சிஸ்டம் இருக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும். டிவி இருக்குன்னா டிவியோட மானிட்டர்லேருந்து கொஞ்சம் ஹீட் வரும். குக்கிங் எக்யூப்மெண்ட் இருந்ததுன்னா அதுலேருந்து ரொம்ப ஹீட் அதிகமாகவே ஜென்ரேட் ஆகும். அது எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்டில் வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு உள்ள இந்த 8 லோடையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் கெப்பாசிட்டி கிடச்சிரும். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டியை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் கெப்பாசிட்டி கிடச்சிரும். இதுதான் வந்து ஹீட் லோட் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்து இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் இருக்குது. ஒரு சின்ன ஆஃபீஸ் 20 ஸ்கொயர் மீட்டருக்கான ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதோட ஹைட்டு பார்த்தோன்னா 3 மீட்டர் இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்குது. விண்டோவோட ஏரியா 2 × 1.5. ஸோ 3 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு விண்டோ இருக்குது. இதோட டைரக்ஷன் என்னென்னா நார்த் வந்து அப்வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ நார்த்து சவுத்து கீழே வெஸ்ட்டு ஈஸ்ட்டு இந்த மாதிரியான 4 டைரக்ஷனில் இருக்குது. இந்த இதில் 4 டைரக்ஷனுமே வந்து எக்ஸ்போஷர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆஃபீஸ், தனியாக எந்த இதோட அட்டாச் ஆகாமல் உள்ள இண்டிவிஜுவல் ஆஃபீஸ்னு கன்சிடர் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து நமக்கு இதில் எதெல்லாம் ஹீட் ஜென்ரேட் ஆகும், இங்கேருந்து எக்ஸ்போஷர் மூலமாக 4 சைட்லேருந்தும் ஹீட் வந்து உள்ளே வரும். அடுத்து வந்து மேலே ரூஃபில் வந்து நமக்கு ஹீட்டு உள்ளே வரும். அப்புறம் இந்த விண்டோ மூலமாக ஹீட்டு வரும். அப்புறம் இதில் வந்து ஒரு 3 டெஸ்க் இருக்குது. ஸோ 3 பீப்புள் இருக்காங்க. அவங்ககிட்டருந்து ஒரு ஹீட் வரும். அவங்க யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஹீட் வரும். அது இல்லாமல் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே லைட்டிங்லேருந்து ஹீட் வரும். ஸோ இந்த ஏரியா இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கேல்குலேஷன் நம்ம பண்ணலாம் மேனுவலாக. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாவை சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போது ஒரு எக்ஸல் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி இதில் நான் எல்லா ஃபார்முலாவையும் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்னென்ன ஃபார்முலா இதை பார்த்தோமோ அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் வந்து டிசைன் இன்புட் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேஜ்லேயும் அவுட்புட் எல்லாத்தையும் கேல்குலேஷன் எல்லாத்தையும் ஒரு பேஜ்லையும் வச்சுருக்கோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு கேல்குலேஷன் பண்ண போகிறோன்னா அதில் என்னென்ன இன்புட் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் ஹேப் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து வேறு ஏதாவது கேல்குலேஷன் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்புட் என்னென்ன இருக்குங்கிறத தனியாக ஒரு எக்ஸலில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து டிசைன் இன்புட் என்னதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம எடுப்போம். அவுட்டோர் டிசைன் டெம்பரேச்சர். அவுட்டோர் டிசைன் டெம்பரேச்சர் வந்து நான் 46ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா துபாயோட அவுட்டோர் டெம்பரேச்சர் வந்து 46. இது வந்து நீங்கள் உங்களுக்கு உள்ள கரண்ட் ஏரியாவோட டெம்பரேச்சர் வந்து என்னதோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்னதோ அதை எடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்றாப்புல மாறும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து லோக்கல் ரெகுலேஷனில் இருக்கும். இப்போது துபாய்க்குங்கும்போது சில இண்டிவிஜுவல் அவங்க ரெகுலேஷன் வச்சுருக்காங்க, க்ரீன் பில்டிங் அந்த மாதிரி. அதில் இந்த டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆஸ்ட்ரேலேருந்து கூட எடுத்துக்கலாம். ஆஸ்ட்ரேலில் வந்து கிளைமேட்டிக் டிசைன் கண்டிஷன் ஒரு புக் இருக்குது. அதிலேருந்து நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஆன்லைனில் தேடினீங்களான்னு கிடைக்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஆன்லைனில் கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ்ட்ரே கிளைமேட்டிக் டிசைன் கண்டிஷன்னு போட்டிங்கன்னா அந்த லிங்க் வரும். அதை ஓப்பன் பண்ணி எந்த ஏரியாவை அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள எல்லா டிசைன் கண்டிஷனும் அதுக்கு ஒரு இது கொடுத்துரும். வெட் பல்ப், ட்ரை பல்ப், மேக்ஸிமம், ஆவரேஜ் எல்லாத்தையுமே கொடுத்துரும். அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இன்டோர் டிசைன் டெம்பரேச்சர் வந்து நமக்கு 24 வேணும். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 22 கிடச்சிடுச்சு. அடுத்து வந்து ரூம் லென்த் வித் ஹைட் வேணும் நமக்கு. இதில் ரூம் லென்த்து பார்த்தோம்னா 5 மீட்டர் இருக்குது, 4 மீட்டர் இருக்குது. அடுத்து ஹைட்டு வந்து 3. 5 மீட்டர் வித்து 4 மீட்டர், ஹைட்டு 3 மீட்டர். அடுத்து எக்ஸ்போஸ் வால் ஏரியா. ஸோ எக்ஸ்போஸ்ட் வால் ஏரியாங்கிறது என்னென்னா சன்னுக்கு வந்து எக்ஸ்போஸ்டாக எவ்வளோ வால் ஏரியா நமக்கு இருக்குது டோட்டலாக, அதுதான் வந்து எக்ஸ்போஸ்ட் வால் ஏரியா. இப்போது நமக்கு 4 சைடுமே வந்து எக்ஸ்போஸ்டு தான் சன்னுக்கு. ஸோ அந்த லென்த்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். 4 சைடுக்கும் உள்ள லென்த் எடுத்தோம்னா 5 + 5 10 + 4 + 4 8. ஸோ 4 சைடுக்கும் பார்த்தோன்னா நமக்கு 4 சைடுக்கும் பார்த்தோன்னா நமக்கு டோட்டலாக 18 × 3 அப்போ 54 ஸ்கொயர் மீட்டர். நமக்கு டோட்டல் எக்ஸ்போசர் ஏரியா வந்து 54 ஸ்கொயர் மீட்டர். அடுத்து வந்து யூ வேல்யூ பார்க்க போகிறோம். இந்த யூ வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நமக்கு ஆர்க்கிடெக்ட் யாரோ அவங்ககிட்ட கேட்கணும். வாலுக்கான யூ வேல்யூ என்ன, ரூஃபுக்கான யூ வேல்யூ என்ன, கிளாஸுக்கான யூ வேல்யூ என்னன்னு. இது நம்ம டிசைன் ஸ்டேஜில் இருந்தால் ஆர்க்கிடெக்ட்டை கேட்கணும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டைமுக்கு போயிட்டோம்னா, எந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து டேரெக்டாக சப்ளைட்லேருந்து டேட்டா ஷீட் மூலமாக நம்ம வந்து யூ வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ ஒரு சாண்ட்விச் பேனல் ரூஃபுக்கு போடுறோம்னா, அந்த சாண்ட்விச் பேனலோட யூ வேல்யூ என்னென்னு சப்ளையர் கொடுத்துருவாங்க, அந்த செலக்டட் சப்ளையர். ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இல்லைனா ஒரு கிளாஸ் டபுள் கிளேசிங் கிளாஸ் செலக்ட் பண்ணுறோம், இல்லை சிங்கிள் கிளேசிங், அதுக்கு வந்து அந்த சப்ளையர் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அப்படி அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வந்து அவங்ககிட்ட எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து டிசைன் டைம்லன்னா அந்த ஆர்கிடெக்ட்ட நீங்கள் கேட்டு இந்த டீட்டெயிலெலாம் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து என்ன டைப் ஆஃப் வால் யூஸ் பண்ண போகிறாங்க, கிளாஸ் யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறத வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு இந்த டீட்டெயில் தெரியாததால் நான் வந்து க்ரீன் பில்டிங்கில் உள்ள யூ வேல்யூவை எடுத்துக்கிறேன். க்ரீன் பில்டிங்கிறது என்னென்னா, இங்கே துபாயில் வந்து ஒவ்வொரு பில்டிங்கும் கட்டும்போது வந்து மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் யூ வேல்யூ இருக்கணும்னு டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா 0.3 தான் இருக்கணும். எக்ஸ்டர்னல் வாலுக்கு 0.57 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பில்டிங் கட்டினாலும் இதோட கீழே தான் நம்ம கட்டுவாங்க. அதனால் நான் டேரெக்டாக இந்த இதை எடுத்துக்கிறேன். ஆனால் இது வந்து எல்லா இதுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. இப்போ வேறு கண்ட்ரியில் உள்ளது, வேறு இதில் உள்ளதுன்னா இந்த இது அப்ளிகபிள் கிடையாது. அதுக்கேற்றாப்புல யூ வேல்யூ நீங்கள் ஆர்கிடெக்டர் கேட்டு போட வேண்டியது இருக்கும். சப்போஸ் அவங்களும் கொடுக்கலன்னா நம்ம டேரெக்டாக ஆஸ்ட்ரே ஸ்டாண்டர்ட்லேருந்து கேல்குலேட் பண்ண முடியும். இதை வந்து தனி டாப்பிக்காக நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு வந்து இப்போ மேபி ஒரு 200 mm வால் இருக்குது. ஸோ அந்த வாலுக்கு உள்ள யூ வேல்யூ எவ்வளோ, திருப்பி அதுக்கப்புறம் ஏதாவது இன்சுலேஷன் இருக்குன்னா அந்த இன்சுலேஷனுக்கான எவ்வளோ யூ வேல்யூங்கிறத அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் வாலோட யூ வேல்யூ கிடச்சிரும். இப்போ நான் டேரெக்டாக க்ரீன் பில்டிங்லேருந்து எடுத்துக்கிறேன். 0.57. ரூஃபுக்கு வந்து என்ன கொடுத்துருந்ததுன்னா 0.3 கொடுத்துருந்தது. அடுத்து வந்து கிளாஸ் யூ வேல்யூ. கிளாஸ் யூ வேல்யூ என்னென்னா 2.1. யூ வேல்யூ 2.1, ஷேடிங் கோஎஃபிஷியன்ட் 0.4. ஸோ கிளாஸோட யூ வேல்யூ வந்து 2.1. ஓகே. அடுத்து விண்டோ வித் அண்ட் ஹைட். விண்டோ வித் அண்ட் ஹைட் என்னென்னா 2 × 1.5. ஸோ வித்து வந்து 2, ஹைட் வந்து 1.5. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். அடுத்து பீக் சோலார் பவர் இ. இது வந்து ஈனா என்னென்னு பார்த்தோம், ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் ஏரியாவுக்கு எவ்வளோ சோலார் பவர் இருக்குங்கிறது தான் வந்து இ. இது வந்து ஆஸ்ட்ரேலேருந்து கிடைக்கும். இது நான் ஆல்ரெடி ஆஸ்ட்ரேலியில் உள்ள பிடிஎஃப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ ஆஸ்ட்ரேலியா வந்து 2017 ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம ரெஃபர் பண்ணோன்னா பேஜ் நம்பர் 463 இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா துபாய்க்கான லேட்டிடியூட் 25 டிகிரி. இதே போல் ஒவ்வொரு இதுக்கும் லேட்டிடியூட் என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ரே கிளைமேட்டிக் கண்டிஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் ஏரியாக்கான லேட்டிடியூட் என்னங்கிறத. இப்போ எனக்கு வந்து இது 25. இப்போ நார்த்து ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் அப்படி நிறைய டைப் இருக்குது. நம்ம இதில் வந்து நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட் அதுதான் நமக்கு தேவை. இந்த 4 டைப் தான் நமக்கு வேணும். ஸோ வந்து இதுலேருந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த இடிங்கிறத நம்ம எடுக்கணும். நார்த்தில் வந்து 183 இருக்குது. அது நார்த் வெஸ்ட்டில் வந்து 582 இருக்குது. ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நமக்கு வந்து 719 இருக்குது. இப்போ நம்மளோட விண்டோ எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் வந்து நமக்கு வெஸ்ட்டில் இருக்குது. வெஸ்ட்டில் தான் நமக்கு விண்டோ இருக்குது. ஸோ வெஸ்ட்டில் வந்து 719. அப்போ வந்து இதில் நம்ம 719 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சோலார் ஹீட் கெயின் கோஎஃபிஷியன்ட். சோலார் ஹீட் கெயின் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.4ங்கிறத பார்த்தோம் இதில் நம்ம க்ரீன் பில்டிங் ரெகுலேஷன் படி. ஸோ 0.4 அதையும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் 3 பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஓகே. அடுத்து சென்சிபிள் ஹீட் பெர் பர்சன். இதுவுமே ஆஸ்ட்ரே 2017 ஃபண்டமெண்டல்ஸில் இதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆஸ்ட்ரே 2017 18.4 18 சாப்டரில் டேபிள் 1. இதில் பார்த்தோன்னா சீட்டட் அட் தேட்டர், சீட்டட் அட் வெரி லைட் ஒர்க், ஆக்டிவிட்டி ஆஃபீஸ் ஒர்க், லைட் ஒர்க், வாக்கிங், ஸ்டாண்டிங் ஒர்க், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி சென்சிபிள் ஹீட் எவ்வளோ, லேட்டன் ஹீட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்குக்கு சென்சிபிள் ஹீட் லேட்டன் கம்மியாக இருக்கும். ஹெவி ஒர்க், அத்லெட்டிக், ஹெவி மிஷின் ஒர்க் அதுக்கெலாம் வந்து சென்சிபிள் லேட்டன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஜிம்முலாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஹீட் ஜென்ரேஷன் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் டேரெக்டாக இதிலேருந்து அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்குங்கிறதால
75 சென்சிபிளும் 55 லேட்டனும் எடுத்துக்கலாம். ஸோ சென்சிபிள் 75, லேட்டன் 55. லைட்டிங் பவர் டென்சிட்டி இதுவுமே வந்து எலக்ட்ரிக்கல் டீம்கிட்ட வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஸ்ட்ரேலேருந்து எடுத்துக்கலாம். ஆஸ்ட்ரேலில் வந்து லைட்டிங் பவர் டென்சிட்டி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் வேணுங்கிறத ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இது வந்து சில லோக்கல் ரெகுலேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே யூஏயில் வந்து அபுதாபிலலாம் எஸ்டிடாமான்னு ஒன்று இருக்குது. அந்த எஸ்டிடாமாவும் சேம் க்ரீன் பில்டிங் மாதிரி தான், சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டட் இது. அதில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க இவ்வளோ தான் வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் மேக்ஸிமம் இருக்கணும் ஒரு ரூமுக்கு, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை அந்த மாதிரி ரெகுலேஷன் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஆஸ்ட்ரேலேருந்து எடுத்துக்கலாம். இதில் ஆஸ்ட்ரேலியா எல்லா ஏரியாவுமே கொடுத்துருக்கோம். ஆடிட்டோரியம், சென்டர் சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் செல் எல்லா ஏரியாவும் இருக்கும். இப்போ நம்ம ஆஃபீஸ் பார்த்தோன்னா இதில் ஆஃபீஸ் இருக்குது. என்க்ளோஸ்ட் ஆஃபீஸ் 12 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை நான் டேரெக்டாக எடுத்துக்கிறேன். லைட்டிங் பவர் டென்சிட்டி 12. அடுத்து வந்து எக்யூப்மெண்ட் ஹீட் டிசிபேஷன். இந்த ரூமில் வந்து நமக்கு பார்த்தோம் 3 கம்ப்யூட்டர் மட்டும் இருக்குது. ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கான ஹீட் டிசிபேஷன் மட்டும் நமக்கு தெரியணும். இப்போ இதுக்கும் வந்து நீங்கள் ஆஸ்ட்ரே தான் ரெஃபர் பண்ணணும். சேம் 2017 ஃபண்டமெண்டல்ஸில் வந்து எல்லாமே இருக்குது. ஆஸ்ட்ரே நிறைய பப்ளிகேஷன் இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. 17 மட்டும் இல்லை, 21 இல்லைனா அதுக்கு கம்மியான வெர்ஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் உங்கள்கிட்ட எந்த பிடிஎஃப் இருக்கோ நீங்கள் அதுலேருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே வந்து சேம் வேல்யூஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. மேனுஃபேக்சர் 1ன்னு சொல்லிட்டு 3.0 GHz ப்ராசஸர் 4 GB ரேமில் அது எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது வந்து 151 இருக்குது, அதே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் இதுக்குமே வந்து ஆஸ்ட்ரேலியா இருக்குது. நீங்கள் வரிசையாக வந்து பேஜ் நம்பர் 475லேருந்து 485 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா குக்கிங் எக்யூப்மெண்ட்டுக்கு, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்டுக்குமே வந்து பேனர், குக்கர், காஃபி மிஷின், அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் மிஷினுக்குமே வந்து ஹீட் ஜென்ரேஷன் வேல்யூஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து 150 எடுத்துக்கலாம். 150 வந்து ஒரு சிஸ்டத்துக்கு, நம்ம 3 சிஸ்டம் இருக்கிறதால இதில் 450 எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த ஆஃபீஸில் வந்து பிரிண்டர் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்கணும். அதை பார்த்து இதில் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எக்யூப்மெண்ட் யூசேஜ் ஃபேக்டர். இது என்னென்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து 3 ஒரே டைமில் ரன் ஆகுமா அந்த மாதிரி பார்க்குறது. சப்போஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 100 சிஸ்டம் இருக்குது, அந்த 100 சிஸ்டம் வந்து ஒரே டைமில் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து ஒரு 80% மட்டும் தான் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து 3 சிஸ்டம்ங்கிறதால எல்லாமே எல்லா டைமும் ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ வந்து 100%ங்கிறக்கா 1ங்கிறத எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து சேஃப்டி ஃபேக்டர். சேஃப்டி ஃபேக்டருங்கிறது என்னதுன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறது எப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணுறத விட அதிகமாக வரலாம். இப்போ 3% கன்சிடர் பண்ணியிருக்கோம், மேபி வந்து என்ன ஒரு பெர்சன் அதில் வரலாம், என்ன ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து உள்ளே வைக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதால எப்போவுமே சேஃப்டி ஃபேக்டர் நீங்கள் 10 to 15% கன்சிடர் பண்ணுறது நல்லது. இது எல்லாமே இன்புட் பேராமீட்டர் நம்ம எடுத்தோம். நமக்கு கிடைச்ச ஃபர்னிச்சர் லேஅவுட்லேருந்து இன்புட் எதெல்லாம் எடுக்க முடியுங்கிறத எடுத்தோம். அடுத்து ஆஸ்ட்ரேலேருந்து எதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அடுத்து சப்ளையர் டீட்டெயிலேருந்து எதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம், இல்லை ஆர்கிடெக்டர்லேருந்து எதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம், இல்லை ரெகுலேஷன்லேருந்து எதெல்லாம் கலெக்ட் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டிருக்கோம். இதில் எதுவுமே கேல்குலேஷன் நம்ம பண்ணல, ஜஸ்ட் இன்புட்டை மட்டும் நம்ம கேதர் பண்ணி ஒரே இதில் இது பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த கேல்குலேஷன் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வாலுக்கான கேல்குலேஷன் என்னென்னு பார்த்தோம்னா UA டெல்டா T. நமக்கு வந்து U கிடச்சிருச்சு, வாலுக்கான 0.57. இது டேரெக்டாக அந்த நம்ம இன்புட் பேஜில் லிங்க் ஆகிருக்கிறதால எல்லாமே டேரெக்டாக இங்கே வந்துடுச்சு. கேல்குலேஷன் கொண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு நமக்கு. ஸோ இதுதான் சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிடும். நமக்கு வந்து இன்புட் பேராமீட்டர் மட்டும் கேதர் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸலில் எல்லா வசதியும் இருக்குது. ஃபார்முலா வந்து ப்ரீ டிஃபைன்டாக எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஜஸ்ட் இன்புட்டை மட்டும் என்ட்ரு பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. வால் ஏரியா பார்த்தோம், வால் ஏரியா 51 இருந்துச்சு. அடுத்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 22. 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 639 வாட்ஸ் கிடைக்குது. அதே போல் ரூஃபோட யூ வேல்யூ தெரியும் நமக்கு. ரூஃப் ஏரியா 20 ஸ்கொயர் மீட்டர். அடுத்து வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இதே போல் அவுட் சைடு மைனஸ் இன்டோர் போடும்போது 22 கிடைக்குது. அதோட வாட் வந்து 3 மல்டிப்ளை பண்ணும்போது 132 கிடைக்குது. அடுத்து வந்து கிளாஸ் கண்டக்ஷன். கிளாஸ் கண்டக்ஷன் UA டெல்டா T. U நமக்கு தெரியும் 2.1. அடுத்து வந்து ஏரியா, கிளாஸோட ஏரியா 3 ஸ்கொயர் மீட்டர். அடுத்து வந்து டெல்டா Tங்கிறது 22. அந்த 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 138 கிடச்சிச்சு. அடுத்து வந்து கிளாஸ் சோலார் வேல்யூ. சோலார் வேல்யூ வந்து நம்ம ஆஸ்ட்ரேலியாலேருந்து எடுத்தோம் 719.
அதுக்கப்புறம் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து சப்ளையர்ட்டிருந்தோ இல்லைனா வந்து ரெகுலேஷன்லேருந்து எடுத்திருக்கோம் 0.4. இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது இதோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பீப்புள்ஸ் சென்சிபிள் லோட், நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ட்டு சென்சிபிள் 3 × 75 ஒரு வேல்யூ கிடச்சிரும். அதே போல் லேட்டண்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, லேட்டன் தான் இருக்குது, நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ட்டு லேட்டன். ஸோ 3 × 55 165 கிடச்சிருது. அடுத்து வந்து எக்யூப்மெண்ட் ஹீட் லோட், எக்யூப்மெண்ட் வந்து 450 பார்த்தோம், அதை டேரெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு 8 இதுக்கான இதை ஹீட் லோடையும் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். நம்ம முந்தின ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்லேருந்தோ இல்லைனா வந்து ஒவ்வொரு ஹீட் லோட் எதுலனா ஜென்ரேட் பண்ணுறதோ அதில் உள்ள எல்லா லோடையும் தனித்தனியாக நம்ம எடுத்து அதை வந்து இன்புட் பேராமீட்டர் கேதர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒவ்வொரு ஹீட் எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறத ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இண்டிவிஜுவல் ஹீட் லோடு கால்குலேட் பண்ணுறோம். இண்டிவிஜுவல் ஹீட் லோடு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதை எல்லாத்தையும் நமக்கு வந்து இப்போ ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஓவரால் ஹீட் லோடு வந்து கிடச்சிரும். இப்போ சென்சிபிள் ஹீட் எவ்வளோ, லேட்டன் ஹீட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஹீட் கிடச்சிரும். அது வந்து ஒரு 10 to 15% சேஃப்டி வச்சு நமக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். நமக்கு கிடச்சிருக்க ஹீட் லோடு வந்து 3.1 கிடச்சிருக்குது. 3.1 வந்து நம்ம டிவைட் பை 3.517 போடும்போது நமக்கு வந்து டன்னேஜ் கிடச்சிரும். கிலோவாட்லேருந்து டன்னேஜாக மாற்றுறதுக்கான கன்வர்ஷன் வந்து 3.517. ஸோ வந்து நமக்கு வந்து 0.9 டன் தான் இந்த ஆஃபீஸுக்கான தேவையான ரிக்யூர்மெண்ட். இந்த 20 ஸ்கொயர் மீட்டர் ஆஃபீஸுக்கு தேவையான ரிக்யூர்மெண்ட் வந்து 0.9 டன். நம்ம இப்படி தனித்தனியாக எடுத்து பண்ணும்போது நமக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து எது தெரிஞ்சிருக்கணும்னா, எந்த இடத்துலேருந்து எதெல்லாம் கேதர் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். லைக் யூ வேல்யூ வந்து எங்கேருந்து எடுக்கணும், அடுத்து எக்யூப்மெண்ட் லோடு எங்கேருந்து எடுக்கணும், அடுத்து லைட்டிங் லோடு எங்கேருந்து எடுக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு லோடும் வந்து நமக்கு எங்கேருந்து எடுக்கணுங்கிறத கலெக்ட் பண்ணுறோங்கிறத மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஹீட் லோடு வந்து ரொம்ப ஈஸி. இதுதான் வந்து ஹீட் லோடு கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்து வந்து இந்த ஹீட் லோடை வந்து ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் ஜஸ்ட் நம்ம ரூம் ஏரியா, வால் ஏரியா, கிளாஸ் ஏரியா அந்த மாதிரி இதெல்லாம் என்ட்ரு பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ கிடச்சிரும். இது வந்து ஒரு குவிக் எஸ்டிமேஷனுக்கான ஆப்பு. டீட்டெயிலாக நமக்கு வேணும்னா நம்ம அது ஆப் கால்குலேஷன் மூலமாக தான் கால்குலேட் பண்ண முடியும். ஆப்பில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இந்த ஆப்புமே நம்ம அந்தளவுக்கு டீட்டெயிலாக ஃபர்தராக டெவலப் பண்ணலான்னு இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து நமக்கு இனிஷியலாக ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஹீட் லோடு தேவைப்படுங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம J1 Pro ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி கூலிங் லோட் கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். J1 Pro ஆப்பில் வந்து 4 டைப் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது. கூலிங் லோட் கால்குலேட்டர், டக்ட் சைசிங், ஏரியா அண்ட் வால்யூம், யூனிட் கன்வெர்ட்டர், அந்த மாதிரி 4 டைப் ஆஃப் கால்குலேட்டர் இருக்குது. இதில் கூலிங் லோட் கால்குலேட்டர் வந்து நமக்கு வந்து குவிக் எஸ்டிமேஷனுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு வந்து ஏசி எவ்வளோ தேவைப்படுதுன்னு நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக உடனே கால்குலேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்தர் கால்குலேஷன் நம்ம வந்து டீட்டெயிலாக அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் ஆப்பில். இப்போ நம்ம சேம் கால்குலேஷன் இதில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ரூம் ஏரியா வந்து நமக்கு வந்து 5 × 4, ஸோ 20 ஸ்கொயர் மீட்டர். அடுத்து ரூம் ஹைட் வந்து 3 மீட்டர். நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து நமக்கு 3. ரூம் டைப் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு. அடுத்து வந்து அவுட்டோர் டெம்பரேச்சர் 46-24 தான் நமக்கு இதுலேயும். எக்ஸ்போஸ்ட் வால் ஏரியா வந்து 51 ஸ்கொயர் மீட்டர் நம்ம பார்த்தோம். எக்ஸ்போஸ்ட் விண்டோ ஏரியா 1.5 × 2, ஸோ 3 ஸ்கொயர் மீட்டர். ரூஃப் ஏரியா சேம் ரூஃப், ஸோ 20. அடுத்து வந்து லைட்டிங் ஹீட் கெயின் வந்து 12 வாட் per ஸ்கொயர் மீட்டர். இதை நம்ம ரெண்டு பண்ணோம். எக்யூப்மெண்ட் ஹீட் கெயின் வந்து இதில் வந்து எக்யூப்மெண்ட் ஹீட் கெயின் வந்து நம்ம வாட் per ஸ்கொயர் மீட்டரில் கொடுக்கணும். நம்ம வந்து கால்குலேஷனில் வந்து 450 வாட் யூஸ் பண்ணியிருந்தோம் 3 சிஸ்டத்துக்கு. ஸோ 450 வாட் per ஸ்கொயர் மீட்டர். ஸோ 450 டிவைடட் பை 20. ஸோ 450 வாட் டிவைட் பை 20 போடும்போது நமக்கு வந்து 22.5 கிடைக்கும். ஸோ 23 எக்யூப்மெண்ட் ஹீட் கெயின். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு நம்ம கால்குலேட் கூலிங் லோடுன்னு கொடுத்தாலும் நமக்கு வந்து கெப்பாசிட்டி கிடச்சிரும். இதில் பார்த்தோன்னா 110 கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது வந்து 0.9 கால்குலேட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டும் ஈக்குவலாக தான் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி என்ன வேணுமோ அந்த கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஹோம் போய்ட்டு இதில் டக்ட் சைசிங் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ் ஹேப் கால்குலேஷன் பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸ் டக்ட் சைசிங் டிசைன் பண்ணும்போது டக்ட் சைஸர் யூஸ் ஆகும். அப்போது இதை எப்படி டக்ட் சைஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து ஏரியா வால்யூம் கால்குலேட்டர். இப்போ நமக்கு வந்து டக்ட் இருக்குது, அந்த டக்ட்டு வந்து எவ்வளோ ஏரியா வேணும், இல்லை வந்து எவ்வளோ வால்யூம் இருக்குது, ஸ்கொயர் எது வேணுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இது மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதே போல் யூனிட் கன்வெர்ட்டருமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த யூனிட் வேணுனாலுமே வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கால்குலேட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம இப்போ இந்த கிளாஸ் மூலமாக ஒரு ஏசி யூனிட்டோட கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஏசி யூனிட்டை கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஒரு ரூம்குள்ளே எவ்வளோ ஹீட் ஜென்ரேஷன் இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ தான் அந்த ஹீட் ஜென்ரேஷனை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுதோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ரிக்யூட் கம்ஃபர்ட் கூலிங்கை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் வந்து ஹீட் லோட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான மெத்தடு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதே கால்குலேஷன் வந்து ஹேப் மூலமாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். இப்போ மேனுவல் மெத்தட் வந்து எந்த இதுலேயும் அக்செப்டபிள் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி போனால் இது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து ஹேப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு வந்து தெரியணும். அதுக்காக இந்த மேனுவல் மெத்தடு. பட் ஆனால் வந்து எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் அவங்க வந்து இப்போ ஹேப் தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்டபிள் உள்ள சாஃப்ட்வேர். ஸோ எல்லாருமே வந்து ஹேப் மூலமாக தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஹேப்பில் வந்து 6.1 வெர்ஷன் வந்துடுச்சு. 5.1 வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து 5.1 வச்சு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஹீட் லோட் கால்குலேட் பண்ணணும்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இதில் வந்து பயன்பெற நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோஸை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.